ஹாய் ஆல், வெல்கம் பேக். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தடில் வீட்லேயே சிக்கன் சீஸ் லாலிபாப் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ஃப்ரோசனாகவும் யூஸ் பண்ணலாம், உடனே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸில் 1 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். இதில் போன்லெஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 400 கிராம் சிக்கன் எனக்கு கிடச்சிருக்கு. இதிலே வந்து உப்பு அப்புறம் மஞ்சள்தூள் போட்டு 7 தண்ணி அலசி எடுத்திருக்கேன். ஒரு ஃபுட் ப்ராசஸரில் சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5லேருந்து 7 பச்சை மிளகா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஸ்பைஸ் வேணும்னா 10 பச்சை மிளகா வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ஹாப்பிமா மசாலா 1/2 ஸ்பூன் போடுறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நான் வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கையிலையுமே வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மொசரல்லா சீஸ் இல்லைனா க்யூப் இல்லைனா வந்து ஸ்லைஸ் சீஸ் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் சென்டரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் ரொம்ப வந்து டோ லூஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக பிரெட் க்ரம்ஸ் போட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரோல் பண்ணி எடுத்தாச்சு. 2 பிளேட் எனக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 பீசஸ்க்கு மேலேயே எனக்கு கிடச்சிருக்கு. 8 பீஸ் ப்ரெட்டை வந்து நான் மிக்சியில் போட்டு க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் ஆச்சுன்னா அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போவே செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வேறு ஒரு ரெசிபிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லைட்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுலேயும் தேவையான அளவுக்கு உப்பு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா வந்து பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை ஃபஸ்ட்டு வந்து மைதாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாலாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எக்கு வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்த பிறகு பிரெட் க்ரம்ஸில் வந்து ஒவ்வொரு டிப்பாக வந்து ஆகாமல் இருக்கும். பிரெட் க்ரம்ஸும் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க, டீ ஃபில்டர். இதில் வந்து ஜஸ்ட்டு சிக்கன் பால்ஸை அந்த ஃபில்டரில் வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது இந்த ஸ்டெப். பாலாக இருக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஸ்டெப். இன்கேஸ் வந்து ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் இல்லை வேறு ஏதாச்சும் ஷேப்பில் வந்து நீங்கள் நக்கெட்ஸ் பண்ணுறீங்கன்னா எக்கை டிப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒழுங்காக கோட் ஆகலைன்னா அகைன் வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து செமி ஹீட் ஆன பிறகு என்ன பண்ணுங்கள், லோ டு மீடியம் ஃப்ளேம் இல்லை நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு ஒன் சைடு, பேலன்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு அனதர் சைடாக வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஆயில் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மினிட்ஸை நீங்கள் டேலி பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னுமே நிறைய ஆயில் போட்டிங்கன்னா 7 to 3 மினிட்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து கம்மியாக ஆயில் போட்டிருக்கீங்க, உங்களுடைய பால்ஸ் வந்து பாதி தான் வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் ஈச் சைடு வந்து ஃபில் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க பால்ஸ் எல்லாமே வந்து நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 hour வந்து பிளேட்டில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 4 days அளவுக்கு வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்போதுக்கப்போ வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ லாலிபாப்காக நான் வந்து டூத் பிக் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாஸ் ஆர் மைனஸோடு டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கடையில் விற்கிறத விட ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவே இருக்குது இந்த சிக்கன் சீஸ் லாலிபாப். ஓகே, நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அப் டு ஒரு 4 daysக்கு மேலே வைக்க வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் வந்து ரொம்ப ஒர்க்காக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரோசனாக வந்து ட்ரை பண்ணலாம், நோ இஷ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.